பக்குவம் தவறாத பதமான ஒப்புடன் நீ வாழ்கவே ஒப்புடன் நீ வாழ்கவே குலம் வாழ்க கொட்டம் வாழ்க மகளை உண்மை பற்றி உன்னிடத்தில் ஒரு சில விவரங்கள் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? மெச்சமுகள் வெங்கடவோ வெண்பாவிர பாதிச்சியல் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாமா என்ற பிறநாமனை புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கட்டுகை துளைத்து ஏழடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்றும் அணுவை துளைத்து ஏழ்கிடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழி கிழங்க உன்னே முக்கால் அடியிலே 7 சிறையிலே அமைந்த திருக்குறளுக்கு மிருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்க சுவாமி. மற்கொண்ட தின்முயத்தான் மாநகர் விட்டுங்க வந்தேன் சொற்கொண்ட வாவின் சுவை அறிவார் இங்கில்லை விற்கொண்ட விரைக்கும் வேலி தரும் கூலி நெற்கொண்டு போவலும் இல்லாயோ நெடுஞ்சுரை என்று பாடுகிறார் கம்பர். பொண்ணுக்காக பாடியவர் கடைசியில் நெல்லுக்காக பாடுகிறார். சோழ நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட உடனே பாருங்களே, ஆவது மரத்திலே அழிவது மரத்திலே போவது மரத்திலே பூவது மரத்திலே தேவர் மரத்திலே திசைவர் மரத்திலே யாவது மரத்திலே யானும் பரத்துக்குள்ளே. பரம் என்றால் உலகம் என்ற அர்த்தம், பரன் என்றால் சிவன் என்ற அர்த்தம், பரம்பொருள் அப்படின்னா எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். இப்படி எல்லாம் தாங்களை யாம் வாழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் தாங்களோ எம்மை 10அவதார கதாநாயகன் பரந்தாமனின் புகழை பாடக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்துக்கு வந்த இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று எம்மை வணங்கி வைக்க மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அருமையாக சொன்னீர்கள். மனிதன் மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள் என்றும் திருக்குறளுக்கு மெருகேற்றுவதற்கு அவையும் இடைக்காலம் பாடுகிறார் என்று அழகாக சொன்னீர்கள். திருக்குறளை எழுதியவர் வேண்டுமானால் திருவள்ளுவராக இருக்கலாம். ஆனால் திருவள்ளுவரால் அந்த புத்தகத்தை அரங்கேற்றம் செய்யப்பட முடிந்ததா? முடியவில்லை. அவர் என்ன செய்தார்? அவருடைய ஏடை எடுத்துக்கொண்டு மதுரை அம்பதிக்கு செல்கிறார் பாண்டிய நாட்டிற்கு. அரங்கேற்றம் செய்யப்பட முடிஞ்சா? முடியலைல. என்னாச்சு? திருப்பி அனுப்பப்படுகிறார். அப்படிப்பட்ட அங்கீகாரம் பெறாத நூலை, திருப்பி அனுப்பப்பட்ட நூலை இன்று வரை நாம் திருக்குறளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அரங்கேற்றம் செய்தால்தானே அதை நாம் பேச முடியும். ஆனால் அந்த நூலை அவரால் அரங்கேற்றம் செய்யப்பட முடியவில்லை. அரங்கேற்றம் செய்து வைத்தவர் யார் தெரியுமா? அவை பிராட்டி. அவை பிராட்டி. அப்ப திருக்குறள் அரங்கேற்றம் செய்து வைத்தவர் அவை. அவன காரணம் என்ன? ஒருவருடைய உயர்வுக்கு ஒருவர் காரணம். காரணம் என்பதை முன்னோர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப வரலாம். அதான் உதாரணமாக இருக்கின்றது. இவர்களே யாரு யாரோட சேர்ந்தா சிறப்பு, யாரு யாரோடு சேராவிட்டால் சிறப்பில்லை என்பதை முன்னோர்கள் கவி மூலமாக பாடல் மூலமாக சொன்னதை பல நூல்களிலே சொன்னதை பல மேடைகளிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உதாரணத்திற்கு மாடில்லான் வாழ்வும் மதி இல்லாதவன் வாணிபமும் நல்ல நாடுலா நடத்தும் செங்கோன்மையும் கூடு குறுமில்லா வித்தையும் குணமில்லாத வெண்டும்
விருந்தல்லாத வீடும் இல்லை இதெல்லாம் இல்லை நான் நல்லா இருக்காது என்று முன்னோர்கள் சொன்னது இதுதான் சாமி சந்திரனில வானம் சாமரில பொய்கை மந்திரியில வேந்தன் மதகரியில சேனை சுந்தர புள்ளவரில தொல்சவை சுதரில் வாழ்வு தந்திகளில்ல வீணை தினமில்லா மங்கை போலாம் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாதான் எல்லாத்துக்குமே சிறப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க பள்ளி நாயகம் தாங்களிடத்தில் ஒரு சிறு விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் வாதி பிரதிவாதி அப்படின்னு என்ன தெரியுமா ஆமா வாதி பிரதிவாதி நீங்க வாதியா இருக்கப்போ நீங்க பிரதிவாதியா இருக்கணும் நான் வாதியா இருக்கப்போ நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும் அதானே வாதி பிரதிவாதி ஆமா நீங்க பேசுறீங்க அத நீங்க உள்வாங்கி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்ப அத பேசும்போது நான் ஏதாவது குறுக்க பேசுறேனா பேசல பேச மாட்டேன் ஏன் பேசுறேன் நான் மட்டும் இல்ல எந்த அறிவாளியிலும் குறுக்கே பேச மாட்டார்கள் எந்த அறிவாளிகளும் அப்ப நாங்களாம் யாரு நீங்க எல்லாம் அடிமுட்டா பாருங்க தேவையில்லாம பேசுற வேலை வச்சா சரி என்ன அடிமுட்டால பேசுறீங்க என்னம்மா சொடக்கு போடுற இப்படி கண்டிக்கிற விரல வச்சு ஏதாவது தப்பா பேசுனா நான் அடிமுட்டால பேசுறீங்க குறுக்க பேசாதமா டப்புன்னு அடிச்சு விடுவேன் நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் ஒரு விஷயம் தெரியலனா அது என்ன விவரம்னு கேளுங்க நான் பதில் சொல்றேன் அது இப்படி கைய காட்டுற நீ இங்க பாருங்க நாங்க கண்ணில் பிறப்போம் நெட்டில பிறப்போம் தொப்புல பிறப்போம் தொடையில பிறப்போம் நீங்க அப்படியா அடியிலே முட்டி பிறப்புகள் அடிமுட்டா இதுக்கு கூட விளக்கம் தெரியல நீ எல்லாம் வெக்கம் இல்லாம வள்ளி வேஷம் நல்ல படிச்ச அறிவாளி ஊட பேச மாட்டாது அது கேட்டுக்கிட்டியா நீ அங்கோட பிறகு நீ ஒரு அனாதை கழுதை தேவையில்லாம பேசுற வேலை சரியா முன்னாடி என்ன அடிமுட்டாளுங்கிறீங்க இப்ப என்ன அனாதை கழுதை அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு வந்திருக்கேன் நானு அம்மா இல்லையா அப்பா இல்லையா அண்ணன் இல்லையா தம்பி இல்லையா தங்கச்சி இல்லையா சொந்த பந்தம் யாருமே கிடையாது அண்ணாத கழுதுறீங்க தேவையில்லாம பேசுற வேலை வச்சுட்டீங்க தொலைச்சிருவேன் புரியுதா வள்ளி கோவர பார்த்தா நாரதசாமி அடிச்சு கூட்டத்துக்குள்ள தூக்கி போட்டுரும் போலயே ஏய் என்ன நினைச்சிருக்க என்னை அடிச்சு கூட்டத்துக்குள்ள தூக்கி போடுதா அப்போ நீர் நாரதா யாம் நாரதா சாமி கண்டிப்பா நீங்க தான் வேலையை பாரு எனக்கு தெரியும் ஐயப்பன் ஜாமீன் வாக்குறேன் இல்லைன்னா டேபிள் தூக்கி பின்னால தள்ளி விட்டுறேன் சரியா ஞாபகம் இருக்கட்டும் சரி சூரியன் உதிக்கும் திசை எந்த திசை கிழக்கு திசை அதுவே நான் இல்லைன்னு பேசுவேன் அதுவே கிழக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுவே இல்லைன்னு பேசுவேன் ஏப்பா அனாத கழுத அப்படின்னு சொன்னோம் ரோச வருத கிழக்குங்கிற திசை எனக்கு தெரியும் அது உண்மைதான் ஆனால் அதுக்கு இன்னும் 5 விளக்கம் இருக்கிறது மொத்தம் உனக்கு 5 பிராசி பூர்வம் கிழக்கு என்று சொல்லக்கூடிய 5 விளக்கம் இருக்கு பாத்தீங்களா உனக்கு 5 பிராசி பூர்வம் கிழக்கு 5 விளக்கம் இருக்கையில கழுதைக்கு விளக்கம் இல்லாம இருக்குமா கழுதங்கிறேன் தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்யறா தெரியுமா அப்படின்னு முடங்குனியே ஏதோ அசிங்கமா திட்டினியா ஆமா ஆமாவா சரிம்மா நீ உருப்படியா ஊருக்கு போக மாட்டேன்னு எனக்கு தெரியுது நீ எழுந்த என்ன என்ன நீ சொல்ற அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்க கழு தமிழ் அகராதி படிச்சிருக்கியா கழு என்றால் அழகு தை என்றால் பெண்ணு அழகான பெண்ணு சொல்லியிருக்கேன் நானு இதுக்கே விளக்கம் தெரியல நீ வெக்கம் இல்லாம வள்ளி வேஷம் கொலை பண்ணி போடுவேன் சரிதா என்னது கழுதுன்னு ரோசம் போது அப்பா இல்லையா அம்மா இல்லையா அண்ணன் இல்லையா தம்பி இல்லைங்கிற யார் உங்க அப்பா நம்பி தலைவர் பெக்க காரணமா இருந்தவரா வளர்ப்பு தந்தைங்க வளர்த்தவங்களை பத்தி நான் கேட்கல வேற குழந்தைய கொடுத்தா வளர்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்க கண்டிப்பா வளர்த்தோம் குழந்தைய கொண்டு கொடுத்தா வளர்க்க மாட்டீங்களா அதெல்லாம் வளர்த்துரும்ல மாப்பிள்ள குழந்தைய கொடுத்தா வளர்க்க அப்படி சொல்லுங்க ஏப்பா குழந்தைய கொடுத்தா வளர்த்த பாக்கல உடைய பெக்க காரணமா இருந்தா யாரு தெரியாது தெரியாதுன்னு சொல்ற ஒரு ஒக்கர் இருக்கட்டுமியா சொல்ற விதத்தை பாரு தெரியாது சவுடால பாருப்பா தெரிய இது எவ்வளவு மண்டக்கணம் இது கதையை கேளுங்களே பெத்த அப்ப யாருன்னே தெரியல தொலைச்சிருவேன் உங்க அப்பா யாரு எந்த குடிக்கல நீ இருந்த கண்டு எடுத்தவன் யாரு ஒன்னாவது வச்சிருக்கவன் யாரு நிப்பாட்டுக்கவன் யாரு யாம் அறிவோம் ரோசை வருது அம்மா இல்லையா யார் உங்க அம்மா நங்கை மோகினி உன்னை பெத்தவங்களா வளர்ப்பு தாய் வளர்த்தம்மா கேட்கல எத்தனை தாய்மார்கள் இருக்காங்க கொடுத்தா வளர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க வளர்த்தம்மா கேட்கல உன்னை பெத்த அம்மா யாரு தெரியாது கேட்டுங்கப்பா என்ன சாமி
இந்த கால ஆட்டை பாத்துங்க, இந்த சவுடாலு சட்டமெல்லாம் இது பாருங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நாகரிகமா? பெத்த அம்மா யாருன்னே தெரியல. வெக்கம் இல்லாம நீ எல்லாம் வள்ளி என்ன என்ன? உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு என்ற விளக்கம் அனைத்தும் யாம் அறிவோம். இப்ப இல்ல, இந்த யுகம் இல்ல, 4 யுகத்துல யாராருக்கு பிறந்தாங்க, யாராருக்கு பிறக்கவில்லை என்பதை முதற்கொண்டு யாமல் கூட முடியும். கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகம் இருக்குல்ல. கிரேதாயுகத்திலே நடந்த கதை அர்ச்சனருடைய கதை, திரேதாயுகத்திலே ராமாயணம், துவாபரயுகத்திலே மகாபாரதம், கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கந்தன் பெருமையை பேச வந்தீங்கிற ஒரு காரணத்துக்கு உன்னை விட்டு வச்சுட்டு போறேன். ஏன் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்களா? நம்ம சொல்லுது கந்தன் பெருமையை பேச வந்தனால சும்மா விட்டுட்டு போறீங்கன்னு இடுப்புல வச்சுட்டு, ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குதானே. அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? சுத்தமா உங்களை மதிக்கலன்னு அர்த்தம். அடா மொல்ல மாதிரி போல உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு நான் வந்த மாதிரி என்னையே சொல்லணுமியா? அட நாராயணா, கொடுத்து கூட்டத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருவேன். கலியுகத்துக்கு முதல் ஒன்னையும் துவாபரயுகம் என்ன கதை நடந்தது? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேரு, பாண்டவர்கள் 5 பேரு. பேர் சொல்லுங்க. தர்மன், பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன். 5 பேருக்கு அப்பா இருக்காரா? இருக்காங்களே. பேர் என்ன? பாண்டு மன்னன். 5 பேருக்கு அப்பா உண்மையாவே பாண்டு மன்னன் தானா? அப்புறம் நான் பொய்யா பாண்டு மன்னனா? கோவப்படாம சொல்லணும். உண்மையாவே பாண்டு மன்னன் தான். உங்கள பிள்ளை ஒரு கதையை பேசும்போது கோவப்படாம சொல்லணும், சரியா? கேட்டா கேள்விக்கு பதில். உண்மையாவே 5 பேருக்கு அப்பா பாண்டு மன்னன். அட உண்மையாவே பாண்டு மன்னன் தாங்க. அப்புறம் நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேங்க. போயாம கேட்டு காட்டு போறோம். பாருங்கப்பா, இது என்னமோ இந்த அம்மா என்னமோ களை எடுக்க வந்த மாதிரி, கருதற்க வந்த மாதிரி, நான் என்னமோ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த மாதிரி. உண்மையாவே பாண்டு மன்னன் தான் அப்பாவான்னு கேட்டா ஆமா இல்லைன்னு சொல்லி இருக்கேன். சத்தம் போடுற, சண்டை போடுற. சரி, தர்மம் இருக்கல்ல, அவன் பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இந்த அம்மா என்ன சொல்லுச்சு? பாண்டு பண்ணி சொல்லுச்சு. பாத்தீங்களா? இப்ப நான் எதுக்கு துருவி கேட்டேன்? காரணம் இருக்கு. பாத்தீங்களா? தர்மம் கூட பாருங்க, அவங்க அப்பனுக்கு பிறக்கல. கேட்டா பதில். தர்மே அவங்க அப்பனுக்கு பிறக்கல, வேற யாருக்கு பிறந்தேன்? யமதர்மனுக்கு பிறந்தார். யமதர்மனுக்கு பிறக்கிறேன் பாருங்க. தர்மனுக்கு அடுத்து பிறந்தவன் யாரு? பீமன். பீமன் பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற? வாயுதேவனுக்கு பிறந்தார். கேட்டுங்கப்பா, அவன் கூட பாருங்க, அவன் அப்பனுக்கு பிறகு என்ன சும்மா சும்மா தேவையில்லாம என்ன வச்சிருக்க நீங்க? அது முதல்ல தெரியுமா இல்லையா? அர்ஜுனன் இருக்கல, அர்ஜுனே பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற? தேவேந்திரனுக்கு பிறந்தார். கேட்டுங்கப்பா, அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. சும்மா சும்மா கைய நிட்ட, கையெல்லாம் ஓடிச்சு தூக்கி போட்டேன் நானு. என்ன வச்சிருக்க நீ? சும்மா கேட்கறதுக்கு பதில் சொன்னா சும்மா தேவல அப்படின்னு நேர்க்கிற. அசிங்கமா பேசுங்க, தொலைச்சிருவீங்க. நீ வச்ச ஆளா? என்ன கைய கட்டி நிக்கிற? நக்கலம்பூச்சியும், புள்ள பூச்சியும், 8 காலு பூச்சியும், மூட்டை பூச்சியும், சுத்தரும்பையும், கொசுவையும் என்கிட்ட போட்டு நான் என்ன புராணம் பேச? என்கிட்ட புராணம் பேசி, இதிகாசம் பேசி, இலக்கியம் பேசி நான் பேரு வாங்க. மாமா இந்தியில கூப்பிடுறாரு சாமி. முதல்ல எச்சரிக்கை பண்ணிருக்கேன். என்ன இடுப்புல கை வைக்கிற? என்ன பாக்குற? கண்ணை நோண்டி காக்காக்கி போட்டுருவேன், புரியுதா? காக்கா காலையில நீ இருக்கே பத்தாதா? நீ இருக்கே பத்தாதா? நகுலன் சகாதம் இருக்காங்கல்ல, பாண்டு மண்ணுக்கு பிறந்தாங்களா? பிறக்கல. வேற? அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தாங்க. அங்க கூட பாருங்களே, அவங்க கூட அவன் அப்பனுக்கு பிறக்க. நீங்க மட்டும் அவர் செயலுக்கு போறதா? அப்புறம் நானே ஒண்ணு வச்சிருக்கேன். வீணை எதுக்கு வச்சிருக்கீங்க? அதை போட்டு அடிக்க வேண்டியனே. என்னது? வீணை எதுக்கு வச்சிருக்கீங்க? போட்டியா தூக்கி நோக்கி போறேன் நானு.
சப்போர்ட் பண்றாரு சப்போர்ட் வீணை இருக்கு வீணை இருக்கு அடிச்சா என்ன ஆமா தெலுங்குல கூப்பிடுறாரு பத்த கொல்ல போறேன் நானு அது புரியுதா ஞாபகம் வச்சுக்க சரியா இந்த வேலையே வச்சு கூடாது இந்த யுவத்துக்கு அடுத்த முதல் பண்ணைவன் திரைதாயுகம் ஓய் நல்லா தனமா குண்டாஞ்சட்டி சோறு போய் கொட்டிக்கிட்டீங்க வரிசையில உட்காந்து ஏமா சோத்த கொட்டின கீழே வயிற்றுக்குள்ள கொட்டினா வேலையை பாரியா நல்லா தின்ன இல்ல நல்லா தானே சாப்பிட்ட என்ன ரகசியமா பேசுறான் திரேதாயுகம் என் சத்தமா பேச மாட்டியா திரைதாயுகம் போதுமா என்ன சத்தமா பேசுற சத்தமா பேசினாலும் தப்பு புரியுதா அது என்ன கதை நடந்தது ராமாயணம் ராமருக்கு அப்பா யாரு தயரதன் தயரதனுக்கு மொத்தம் எத்தனை மனைவி 60,003 மனைவிகள் இருக்காங்க அங்கீகாரம் பெற்ற மனைவிகள் 3 மனைவி 3 பேர் என்ன கையேயி கோசலை சுமத்திரன் என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள் 3 பேருக்கும் பிள்ளை இருக்காங்களா இருக்காங்களே எத்தனை பேரு 4 பேர் பேர் என்ன ராம லக்ஷ்மண பரத சத்ருகண்ணன் அப்படி சொல்லணும் வந்தம்மா கேட்டதுக்கு பதில் சொன்னம்மா அப்படி போனோம் அத பண்ணாத இத பண்ணாத அப்படி பேசாத இப்படி என்ன கேக்குறேன் இந்த 4 பேர் இருக்காங்கல்ல 4 பேருக்கு தயாரதுக்கு பிறந்தாங்களா இந்த 4 பேரும் தயாரதுக்கு பிறக்கல கேட்டுக்கங்கப்பா இந்த நான் கேட்கிற கதையை பூரா அது அப்படி பிறக்காத கதை தான் இந்த இவங்க 4 பேரும் கூட அவன் தயாரதுக்கு பிறக்கல விரல் விரல் எதுல நொட்டிக்கிட்டு இருக்குது கையில அதுக்கு பேரு கை அதுக்கு பேரு வாய் இதுக்கு பேரு கை அதுக்கு பேரு வாய் இந்த சாமி என்ன சொல்றாருன்னா வள்ளியம்மாவை கையெடுத்து வாயை பொத்திட்டு பின்னாடி போய் நிக்க சொல்லிட்டாரு இங்க கேட்டுக்க எனக்கு தெரியும் நல்லா தெரியும் அதுதான் முக்கியம் அப்படி சொல்லு சரியா இந்த 4 பேரும் தயாருக்கு பிறகுனா வேற எப்படி பிறந்தாங்க புத்திர ராமேசி யாகம் பண்ணாங்க சாமி வந்தது என்ன பாயாசம் வந்துச்சு முதலிலே சாப்பிட்டு கோசலை சாப்பிட்டாங்க பிறந்தவன் ராமன் பிறந்தா இரண்டாவது சாப்பிட்டு கைகேயி சாப்பிட்டாங்க பிறந்தவன் பரதன் பிறந்தா மூன்றாவது சாப்பிட்டு வள்ளிச்சு சாப்பிட்டு சுபத்திரை சாப்பிட்டாங்க பிறந்தவர்கள் லக்ஷ்மணனும் சத்ருகணனும் பிறந்தார்கள் ராமன் மனைவி பேர் என்ன சீதை லட்சுமணன் மனைவி பேர் ஊர்மிளை பரதன் மனைவி பேர் மாண்டவி சத்ருகன் மனைவி பேர் சுருத கீர்த்தி அப்படி சொல்லணும் கதைய ஏன்னா கதாபாத்திரன் பேரை படிச்சாதான் படிச்சதா அர்த்தம் சரியா இந்த 4 பேர் இப்ப ராமுடைய மனைவி பேர் என்ன சொன்னீங்க சீதைன்னு சொன்னேன் சீதைக்கு அப்பா யார் ஜனக மன்னன் ஜனக மன்னே சீதையை பெத்து வளர்த்தவனா வளர்ப்பு தந்தைங்க கேட்டுக்கிட்டீங்களாப்பா இங்க கூட பாருங்க சீதை ஜனக மன்னனுக்கு பிறக்கல என்ன சீதை ஜனக மன்னனுக்கு பிறக்கல இப்ப சீதைக்கு உண்மையான அப்பா யாரு ராவணேஸ்வரன் என்னது ராவணேஸ்வரன் நீ எல்லாம் படிச்சியா இல்ல வடிச்சியா ஏன் என்ன முத்துராஜண்ணே சொல்லுங்க சாமி நீ எல்லாம் படிச்சியா இல்ல வடிச்சாங்கனே அப்படிங்கிறத அப்படின்னா என்னன்னு அர்த்தம் உங்களை சுத்தமா மதிக்கல ஆடா முள்ள மாதிரி பல உங்ககிட்ட நான் மறுபடியும் அன்னைங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டேன் நீ ஏதாவது சொல்ல வச்சிடாத உங்ககிட்ட வந்து நான் கேட்கிறேன் பாரியா எப்படி பச்சை பிள்ளை 2 பேரும் பேசாம இருக்கு அது மாதிரி பேசாம வாயை புத்திக்கிட்டு சரியா அவன் தானே ராவணேஸ்வரன் தான் தூக்கிட்டு போன சீதைய ஆமா அப்புறம் எப்படி அப்பாவாவன் ராவணேஸ்வரன் சீதைக்கு உண்மையான அப்பா எப்படி அப்பாவாவன் ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க கர்ப்பமா இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண் குழந்தை தான் சீதை அப்ப சீதையோட அப்பா ராவணேஸ்வரன் தானே தூக்கிட்டு போனல ஆமா என்ன நடந்துச்சு செத்து போயிட்டாருங்க செத்து போயிட்டார் என்னைய கொல்றதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா ராவணேஸ்வரன் செத்து போயிட்டார் யாருனால சீதனாலதான் அட்ட தருத்திரியம் ராவணன் செத்து சீதனாலயா ஆமா கிறுக்குத்தனமா பேசாதமா ராவணன் சாகுறது சீதையினால கிடையாது ராவணேஸ்வரன் சாகிறது காரணம் சீதை தானங்க பொய் பேசாதமா உண்மையான கதை என்ன என்றால் ராவணேஸ்வரன் இறப்பதற்கு காரணம் ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க கர்ப்பமாக இருக்கும் பொழுது அசரி வருகிறது சீதை பிறந்த இருக்க இலங்கை அழியன் அசரி வருது உடனே ராவணேஸ்வரர் பார்த்தாரு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா எடுத்து வளர்ப்போம் பெண் குழந்தையா இருந்தா குன்றோன்னு பேசிக்கிறாங்க பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது கொள்றதுக்கு மனசு வரல பெட்டியில போட்டு அடைச்சு கடல் தலையில அனுப்பி வைக்கிறாங்க மண் பரப்பு மூடி இருக்கு ஜனக மன்னன் உழுதுட்டு இருக்காரு அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுகிறது பெட்டி எடுத்து திறந்து பாக்குறாங்க உள்ள அழகான பெண் குழந்தை எடுத்து வளர்க்கிறார் சீத்தம்மா பருவத்து வந்துட்டாங்க சீதைக்கு ராமனுக்கு மிதிலையிலே திருமணம் வந்தது சீதை ராமன் காட்டுக்கு வனவாசம் வர்றாங்க அப்படி வரும்பொழுதுதான் சீதையை ராவணேஸ்வரன் சிறை எடுத்து சென்றார் அப்ப ராவணேஸ்வரன் சாகிறது காரணம் சீதை தானே அழகா ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சீதை பிறந்து இருக்க இலங்கை அழிய வேண்டிய எப்பொழுது அசரீரின்னு சொன்னீங்களோ சொன்னேனோ அப்பவே ராவணே சாவுக்கு சீதை தான் காரணம் சீதை தானே காரணம் ஆமா அதான் உண்மை அதான் உண்மை அப்புறம் என்னத்துக்கு இல்ல நீ பேசுறீங்க இல்லன்னு சொல்லணும் நானா
நீங்க தான். நான் எப்பமா இல்லன்னு? அட கடவுளே, இப்பதான் இல்லன்னு பேசுனீங்க. நீ கதையை சொல்றதுக்கு முதல்ல இல்லன்னு. சரி, இப்ப கதையை சொல்லிட்ட. அதனால ஆமா. அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணமே சீதை தான். இல்ல, பொய்யுங்க. பாருங்க, என்ன உன் கதை முடிஞ்சிருச்சு. பேச்சன் பாட்டி நீங்க என்ன வேதவதி என்று சொல்லக்கூடிய பெண்மணியால் மகாவிஷ்ணு நோக்கி தவம் இருக்காங்க. ஆக வெளியே ராவணேஸ்வரன் கீழே பார்த்தா அழகான பெண்மணியால் வந்தா கையை பிடிச்சான், தவத்தை கலைந்தது. வேதவதி பார்த்தாள். மகாவிஷ்ணுவின் தர்மத்திலே கையை பிடித்த தவத்தை கலைத்தது யாரடா? பார்த்தார் ராவணேஸ்வரன். எப்பொழுது நான் மகாவிஷ்ணுவின் தர்மத்திலே கையை பிடித்த தவத்தை கலைத்தாயோ என்னாலதான் உனக்கு சாவு அப்படின்னு அக்கினியிலே விழுகிறார். அக்கினி தவத்தை மிச்ச அடிக்காம வச்சிருக்கேன். அப்பதான் ராமருக்கு சீதைக்கு முதலிலே திருமணம் நடந்தது. அக்கினி வளம் வந்தார்கள். உண்மையான சீதை உள்ள போயிட்டாங்க. உள்ளே இருந்தவங்க வேதவதிங்கிற மாய சீதையாக வந்தாள். ராமன் பின்னே வனத்துக்கு போனதும், ராவணேஸ்வரன் சீதையை சிறையெடுத்து சென்றதும், ராவணன் அழித்து சீதையை மீட்டி வந்தது யாரு? வேதவதி என்ற மாய சீதை. உலக மக்கள் தவறாக பேசக்கூடிய மக்கள் அக்கினியை வெங்க செய்தானே யாரு? வேதவதி என்ற மாய சீதையை. அப்பொழுதுதான் உள்ளே வேதவதி மாய சீதை உள்ள இருந்த உண்மையான சீதை வெளியில வர்றாங்க. அப்ப ராவண சாவுக்கு காரணம் யாரு? வேதவதியே, வேதவதியே, வேதவதியே. பாருங்க, நான் சொன்ன கதை 14 புராணம் என்ற புத்தகத்துல இருக்கிறது. புத்தகம் முதற்கொண்டு நீங்க படிச்சிருக்க. அப்ப நான் மட்டும் படிக்காம மொட்டை கதை சொன்னா, நான் சொன்ன கதை தெரிந்த புராணம் தெரியாத கதை. இங்க பாருங்களே, எல்லா பெண் தெய்வங்களும் சக்தியினுடைய வடிவம் தானா? காளி, நீலி, கருமாரி, முத்துமாரி, மகமாயி, மந்தயம், உமாமேஸ்வரி யாரு? சக்தியின் வடிவம் தானா? இப்ப தூங்காரம் என்ன சொல்றோம்? மதுரையை தான் தூங்காரம். அங்கே ஆட்சி உருவள் மீனாட்சி. மீனாட்சி தோளில் இருப்பது கிளி இருக்கிறது. அந்த கிளி யாரு? அருணகிரிநாதன். இல்ல, பொய்யுங்கிறேன். பாருங்க, என்ன அருணகிரிநாதன் இருக்கான்ற இல்லன்னா என்ன அர்த்தம்? யாரு ஆரம்பத்தில் இருந்தார் தெரியுமா? ஆரம்பத்தில் அருணன் என்றதுதான் அவனோட பெயர். பெண்கள் மேல ஆசை வச்சு அவனோட உடம்பு பூரா நோய் வந்துருச்சு. உடனே தன்னோட அக்காட்ட போய் கேட்கிறார், அக்கா எனக்கு உடனடியாக ஒரு பெண் வேண்டும் கேட்கிறார். அக்கா உலகம் பூரா தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே பெண்ணு கிடைக்கலப்பா. நான் உலகம் பூரா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல. நானும் பெண்ணு தாண்டா, என்னை அனுபவின்னு அவங்க அக்காவே சொல்றாங்க. அருணன் பார்த்தாரு, என் கூட பிறந்த அக்காவே என்கிட்ட வந்து இப்படி கேட்கிற அளவுக்கு நம்ம இவ்வளவு மோசமானவனா இருக்குமே, இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் இருக்க கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையில வந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் முருகப்பெருமான் கையில ஏந்தி திருப்புகளை பாட வைக்கிறார். முத்தை தர பத்தி தர நகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவர என்ன போதும் அப்படின்ற திருப்புகளை பாட வைக்கிறார். அருணன் என்பவன் கிரி என்ற மலையிலிருந்து விழுந்ததனால் அருணகிரிநாதன் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு. கூடு விட்டு கூடுவாயின் தன்னோட மீனாட்சி ஊர்ல கிளியா இருக்காரு. எப்படி நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? ஒரு கல்லுல ரெண்டு வாங்க. ஏன்னா அருணகிரிநாதன் முருகப்பெருமானுக்கு திருப்புகளை கொடுத்தார். மீனாட்சி தொல்லை கிளியாக இருக்கிறார். இது அப்படின்னு அதான உண்மை. அதான் உண்மை. அப்புறம் என்னத்துக்கு இல்ல நீங்க பேசுறீங்க? நான் எப்பமா இல்லன்னு? கடவுளை இப்பதான் இல்லன்னு பேசுறீங்க. நீ கதையை சொல்றதுக்கு முதல்ல இல்லன்னு சொன்னேன். இப்ப கதையை சொல்லிட்ட. அதனால ஆமா. அப்ப மீனாட்சி அம்மன் தோல்ல இருக்க கிளியே அருணகிரிநாதன் இல்ல, பொய்யுங்கிற. பாருங்க, என்ன உன் கதை முடிஞ்சிருச்சு. சண்டமாரதன் அடிப்பதற்கு தடாதகை பிராட்டி பிறந்தாள். ரெண்டாம் சண்டமாரதன் இரண்டாக பிறந்தாள். ஒரு பகுதி வில்லு, ஒரு பக்கம் கிளி. வில்லு ஆயுதம் கிளியை தோளில் வைத்திருக்கின்றார். மீனாட்சி ஆரம்பத்தில் இருந்த கிளி யாரு? சண்டமாரதனே, சண்டமாரதனே, சண்டமாரதனே. பாருங்க, போதுமா? என்ன அருணகிரிநாதனுக்கு தனி இதுவும் தெரிந்த புராணம் தெரியாத கதை. உன் குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். கையில என்ன வச்சிருக்காரு? வேல் வச்சிருக்காரு. கொடி வச்சிருக்காரா? வச்சிருக்காரு. என்ன கொடி? சேவல் கொடி. அந்த சேவல் யாரு? சூரபதுமன். இல்ல, பொய்யுங்கிற. பாருங்க, சூரபதுமன் இல்லன்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல முருகன்ட்ட ஒரு கொடி இருக்கு. சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய அராஜமணி அட்டுழியம்மனார். கொஞ்ச நஞ்ச அராஜகமா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் ஒட்டுமொத்த வேஷம் சூரபதுமனுக்கு. நல்ல வேலையா போச்சு. இனி என்ன சொல்ற? சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய அராஜமணி அட்டுழியம்மனார் எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சக்தி இடத்திலே சக்தி வேலை வாங்கி சூரபதுமனை இரண்டாக பிளந்துவதம் செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில். மயில வாகனம் வச்சுக்கிட்டாரு, சேவல கொடியா வச்சுக்கிட்டாரு. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபதுமன் தானே. பத்தே ஒரு உண்மையை சொல்லிருக்கேன். ஏன்னா கந்த புராணம் படிச்சுட்டு போகல, அதனால சொல்றேன். முருகப்பெருமான் கையில இருக்கக்கூடிய சேவல் யாரு? சூரபதுமன். உண்மை. உண்மை. அப்புறம் இன்னத்துக்கு இல்லன்னு ஏன் பேசுறீங்க? நான் எப்பமா இல்லன்னு? அட இப்பதாங்க இல்லன்னு கதையை சொல்றதுக்கு முதல்லவே இல்லன்னு. இப்ப கதையை சொல்லிட்டேன். அதனால ஆமா. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடியே சூரபதுமன் தான். இல்ல, பொய்யுங்க. பாருங்க, என்ன உன் கதை முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்திலே முருகன் கையில ஒரு சேவல் இருந்தது. யார் தெரியுமா கொடியாக இருந்தது? யார் தெரியுமா? சூரவன் அழிக்கும் போது கொடி கொண்டு போனா அதுல சேவல் இருந்தது. அக்கினி ஓவான். சூரவன் அழித்தக்கு அப்புறம் ஒரு பகுதி மயில், ஒரு பகுதி சேவல். சேவல் அப்படியே மேலே செல்கிறது. மேலே இருந்த அக்கினி ஓவான் தேவலோகம் போறான். ஆரம்பத்தில் இருந்த சேவல் யாரு? அக்கினி ஓவானி, அக்கினி ஓவானி, அக்கினி ஓவானி. இதுக்கு மேலே உன்னை வருத்த இருக்க கூடாது. பாவம், மறப்போம், மன்னிப்போம். போயிட்டு போகுதுப்பா சின்ன பிள்ளை. இனிமே வருத்த இருக்க கூடாது. பாவம் போயிட்டு போகுது. அதனால நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல விவரங்களை பேசி சாமி, நான் ஒன்று சொல்றேன். நல்ல கிராமம், அருமையான ரசிகர்கள், நல்ல சாப்பாடு. அண்ணன் வீட்டில் சைவ சாப்பாடு, அருமையான சாப்பாடு.
கலைஞர்களும் நல்ல கலைஞர்கள். இப்படியெல்லாம் இருந்துட்டு நாடவர் நல்லா பேசுகிற நாடவர் போட்டு பேசாத இப்படி வள்ளியை போட்டிருக்காங்களே, நாடகமே கெட்டு போச்சு பற்றியில. கேட்டீங்களா கதைய? இந்தா சொல்றாரு பாருங்களே, நல்லா ஒரு ஆட்டம் போட்டு ஒரு பரதநாட்டியம் ஆடி 10 பாட்டு பாடிட்டா போதுமா? பேசணும், நாரதரசியன்ல பேசணும், அதுதான் திறமை, அதுதான் ஒண்ணு. அதை விட்டுட்டு நீ வந்து சட்டம் போடுற கொலை பண்ணி போடுங்கிற தொலைச்சு வைங்க. ஞாபகம் இருக்கட்டுமா அண்ணே? தயவு செய்து சொல்றேன், கோச்சுக்காங்க, தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. புத்தி சொல்றாரு மேடைகளை கூட்டி கொண்டு அடிங்க உதைங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. இப்படி ஒரு 1000 பேர் உட்காந்து நாடகம் பாக்குற மத்தியில தப்பா சொன்னீங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மேடைக்கு உள்ள சொல்லி புத்தி சொல்லிட்டா பரவாயில்ல, வெளியில வந்து சொல்லும்போது அவங்க மனசு கஷ்டப்படும், அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். தயவு செய்து இதை மேடைக்குள்ள சொல்லுங்க, வெளியில சொல்லாதீங்க. இல்ல சாமி, மேடைக்குள்ள சொல்லிடுவேன். சரி, அப்பா தானே சொல்றாரு, படிக்காம வந்துடும். இப்போ இந்த சபையில சொன்னாத்தேன் போய் வீட்டில் போய் எடுத்து படிச்சு அடுத்த மேடையில் பேசுற மாதிரினாலும் வரும். எனக்காக நீ பேசியிருக்க, நல்ல சந்தோஷம்யா. பொதுநல தொண்டை நீதாயா. இப்படியே என்ன சுதிய அஞ்சரை சுதிய என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனைப்பா? இல்ல சாமி, நான் உங்க பேச்சுக்கு வரலாம். அப்படி சொல்லு, எதுவா இருந்தாலும் என் பேச்சுக்கு எழுதுருவேன். இருங்க சாமி, உங்க பேச்சுக்கு வர போறேன்னு அடுத்து ஞான நிலை பாட போறேன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? முடிஞ்சு வச்சு கேளுங்க. என்ன நான் சொன்னேன்? ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தான் தூக்கி போனாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பொய் சொன்னேன். நீங்க சொன்னீங்க ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது வேதவதியை தான் தூக்கிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. நான் உங்கள்ட்ட என்ன கேக்குறேன் அப்படின்னா, ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதியை தூக்கிட்டு போனாரா? நீ கதை கேட்டியா இல்லையா? கேட்டேன். வேதவதியே மாயா சீதை. மாயா சீதை வந்தாலா உண்மையான சீதை வந்தா அந்த சீதையில நான் கேட்க கிடையாது. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போன யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போன சீதையை. அப்ப வேதவதியை தூக்கிட்டு போகல, இதான் பேசுறீங்க. ஆமாங்கிறேன். கிளம்பிருச்சா, உசுறு வந்துருச்சா பாருங்கப்பா. எவ்வளவு இங்க பாரு, இவ்வளவு எத்தனை எதிரி இருக்கு எனக்கு. எனக்கு பாத்துறேன் முதல்ல எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அவங்க. என்னை அடிக்க வர்றதுல அவ்வளவு சந்தோஷமா. அப்ப ராவணேஸ்வரன் தூக்கி போனது யாரை தூக்கி போனாரு? போன சீதையை. அப்ப வேதவதியை தூக்கி போய் தான் பேசுறீங்க. வாயை கட்டி சேர்த்து குத்திடுவேன். என்ன இந்தாருமா, யாரை தூக்கி போனார்? சீதையை. அப்ப வேதவதியை தூக்கி போகல, இதான் பேசுறீங்க. தொலைச்சுறேன், புரியுதா? ஏமா சாமி தான் சொல்றாரு. ஏமா எவ்வளவு பேசினா அடுத்து என்ன உங்களுக்கு இது பிரச்சனை? ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கி போனாரு? சீதை. நான் யாரை சொன்னேன்? சீதை என்பதுதான் உண்மை. எதா பேசுனீங்க? வாயெல்லாம் தெச்சு வச்சிருவேன் அப்படியே. ஊசி நூல் எடுத்துட்டு வராரு. சரி, அதை விடுங்க. அடுத்து என்ன சொன்னீங்க? மீனாட்சி அம்மன் தோள்ல இருக்க கிளி அருணகிரிநாதன் என்ற நடுவீட்டுல சண்டமாதன் எப்ப இருந்தாரு? உனக்கு அறிவு வேணாமா? ஒரு சபை நாகரிகம் வேணா? ஒரு மேடையில புராணம் பேசி, இதிகாசம் பேசி, இலக்கியம் பேசி, நடுவீடு பேசுற எந்த புத்தகமா நாடகம் நடுவீடு இருக்கு? மேடையில மரியாதை நாகரிகம் ரொம்ப அவசியம், சரியா? பாக்கி வந்து பேச்சு பேசுவியா? இனிமே இந்த நடுவீடு ஓரத்தை விடு, உள்ளூர் கொண்டு விடு. நானு பேசுறா இருந்தா எதை வேணாலும் பேசிடலாம். நடுவீடு ஓரத்தை சபையில எவ்வளவு புராணம் இதிகாசம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவரை போய் நடுவீடு என்ன பேசினா சபையில ஒரு இது இல்லையா, மரியாதை இல்ல? அவரே வீடு இல்லாம ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியுங்க, வீடு இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் கோவம் ரோசம்லாம் வரும்னு. இந்த அம்மா கேட்டாங்களா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. முதல்ல வாய பொத்தியா. அப்ப சண்டமாதர் எப்ப இருந்தார்? ஆரம்பத்துல இருந்தாரா, முன்னாடி இருந்தாரா, முடிஞ்சு போயிருந்தாரா? அதை நான் கேட்கல. இப்ப இருக்கிறவன் யாரு? இப்ப இருக்கவே அருணகிரிநாதன். அப்ப இப்ப சண்டமாதர் ஏதோ பேசுறீங்க. கழுத்தை துண்டு துண்டா வெட்டி சாமிக்கு படையலா போட்டு போறேன், புரியுதா? சண்டமாதர் எப்ப இருந்தார்? இது ஏன் தான் இவ்வளவு இப்போ என் மேல இவ்வளவு கொடூரமா இருக்கீங்களே? என்ன நான் ராவணேஸ்வரனா அரக்கனா? இவ்வளவு ஆத்தாடிய இவ்வளவு விவரமா பேசுது பொண்ணு, அதுனே எல்லாம் பாத்தியலா? அத்தா, ஆமாத்தா, உன் வயிற்றுல நான் பிறந்திருந்தா உன் பிள்ளை தானே. ஐயோ ஐயோ நாராயணா, நீ பேசலாம்ப்பா, நீ பேசலாம். சண்டமாதர் எப்ப இருந்தாரு? ஆத்தா பக்கத்துல கல் இது வச்சிருக்கியா? எரிஞ்சிடாதா? ஆமா, எனக்கு வயிற்று பொழப்பு இருக்கு. சண்டமாதன் ஆரம்பத்துல பத்தி நான் கேட்கல. இப்ப இருக்கிறவன் யாரு? இப்ப இருக்கிறவன் யாரு? அருணகிரிநாதன். அப்ப இப்ப சண்டமாதன் ஏதோ பேசுனீங்க. மூக்கறுத்து முச்சந்தில கொண்டு போய் போட்டுறேன், சரியா? சொல்லாத, செஞ்சே விட்டு. பேர் என்ன? இதுக்கு பேர் என்னங்க? கை. இதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேரு கை. அதுக்கு பேரு வாய். வள்ளியம்மா என்ன சொல்றாங்கன்னா, சாமியை கையெடுத்து வாயை புத்தி பின்னாடி போய் நிக்க சொல்ற. அம்புக்கு காரணமே ஆல்ரவுண்ட். அதுக்கு பேர் என்னப்பா? ஆல்ரவுண்ட் சாமி. ஆட கிழிச்ச வெங்காயம். அதை எதுக்கு வாசிக்கிற?
கையில. அதுக்கு பேர் என்ன? வாயி. இதுக்கு பேர் என்ன? கையி. அதுக்கு பேர் என்ன? வாயி. ஒத்து. ஒன்னாலதான் இந்த பிரச்சனையே உருவாகுது. நீ பேசாம இருந்தா பிரச்சனையே வராது. கூட்டி அந்த மாதிரி ஒண்ணு என்ன இந்த இதுல புள்ள பூச்சியை இடுப்புல கட்டின மாதிரி. சரி அதை விடுங்க. அப்ப இப்ப இருக்கிறது யாரு? இப்ப இருக்கவே அருணகிரிநாதன். நான் யாரை சொன்னேன்? அருணகிரிநாதன். அருணகிரிநாதன் என்பவர்தான் உண்மைதான். பேசுறீங்க தொலைச்சிருவேன். சரி அதை விடுங்க. எம்பெருமான் முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபதுமன் என்று சொல்லுங்க. அக்கினி எங்க உங்க நடுவீட்ல அக்கறை எப்ப இருந்தாரே? உன் வாயை வச்சுக்கிட்டு இருந்தா மறுபடியும் அந்த மாதிரி என்னை நடுவு. ஏமா திருப்பியும் போய் அவரை போய் எனக்கு வீடு சொல்ல போறா தானே? எனக்கு தெரியுமியா அவன் வேலை என்னன்னு. வேலை பார்த்துட்டு அக்கறையோடு எப்ப இருந்தார்? ஆரம்பத்துல இருந்தாரா முன்னாடி இருந்தாரா நான் கேட்கல. இப்ப இருக்கிறவன் யாரு? இப்ப இருக்கவன் சூரபதுமன். அப்ப இப்ப அக்கறையோடு இல்ல இல்ல பேசுறீங்க. கொண்டருக்கு மண்டருக்கு அது பொளந்தறிஞ்சிரும். புரியுதா? இடுப்புல கை வைக்கிறீங்க. இடுப்பு ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். ஏமா என்ன இந்த நாடகத்துக்கு வர்றதுக்கு முதல்ல நீ எதுவும் கறிக்கடையில வேணாத்தியா? ஏன் மண்டையை புழக்கிறோங்கிற, இடுப்பை வெட்டுறோங்கிற, கையை வெட்டுறோங்கிற, கழுத்தை வெட்டுறோங்கிற. இங்க வாரு, சபையில ஒரு வள்ளிநாய மாதிரி பேசணும், வள்ளி மாதிரி பாடணும், வள்ளி மாதிரி ஆடணும், வள்ளி மாதிரி நடிக்கணும். வெள்ளி மாதிரி பேசக்கூடாது, வெள்ளி மாதிரி பாடக்கூடாது, வெள்ளி மாதிரி ஆடக்கூடாது, வெள்ளி மாதிரி பேசக்கூடாது. ஒரு நாரதரா இருக்கிற வரைக்கும் வள்ளி வள்ளியா தாங்க இருக்கும். ஆனா ஒரு நாரதர் ராட்சசனா மாறுறப்ப வள்ளி வில்லியாகிறதுல தப்பு இருக்கா? சாமி சண்டியர் சாமியார் ஆகலாம். சாமியார் வந்து சண்டியார் ஆகலாமா? உனக்கு ஆண்டவன் எங்கேயா அறிவை கொடுத்துருக்கேன்? கிளைகளையா பிரியுதேடா சாமி. அப்ப அக்கறையோட எப்ப இருந்தார்? ஆரம்பத்தில் இருந்த பத்தி கேட்கல. இப்ப இருக்கிறவன் யாரு? இப்ப இருக்க சூரபதுமன். நான் யாரைய சொன்னேன்? சூரபதுமன் என்று சொல்லக்கூடியவதான் உண்மை. ஏதோ பேசுறீங்க. நான் என்ன நோண்டி காக்காக்கி போடுறேன். நான் என்ன இஷ்டத்துக்கு பேசுறீங்க? அதுக்கு சௌரியத்துக்கு பேசுறீங்க. அப்படி பேச்சு பேசுறீங்க. சட்டம் பேசுறீங்க. பிரௌடால் பேசுறீங்க. நீங்க என்ன பேச? இருங்க ரெண்டு பேரும் ஏன் அப்படி சத்தம் போட்டுக்கிறீங்க? அருமையான ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி, அருமையான சாப்பாடு, நல்ல நடிகர்கள். இப்படி நல்லா பேசுகிற வள்ளியை போட்டு இப்படி நாரதரை கொண்டாந்து போயிடுச்சு. பேசாத நாரதர் போட்டிருக்காலே நாடகமே கெட்டு போச்சு. புண்ணியவானே புண்ணியவானே, குடிச்ச தண்ணி உள்ள இறங்குதடா சாமி. ஏப்பா கொஞ்ச நேரத்துக்குள்ள முதல்ல தானே இப்படி பேசுற நாரதரா போட்டியில பேசாத வள்ளியை போட்டு நாடகம் கெட்டு போச்சுன்னு. ஆனா அதுக்குள்ளேயும் போய் தண்ணியை குடிச்சிட்டு வர்றதுக்குல இப்படி பேசுற வள்ளியை போடுறப்ப அதுக்கு தகுந்த நாரதரா போடா போட்டீங்களேன்னு சொல்றீங்க. பேசுமனு எங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப நல்லா பேசுது. ஏப்பா நீ எங்கே மகாராஜா இருந்த? வேலூர் செயலில் இருந்தா சாமி நாங்கெல்லாம். அங்கே நீ இரு. ஆனா அப்புறம் நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. என்னம்மா அவருக்கு எதுவும் சொல்றோம் புத்தி? நான் எவ்வளவு அறிவு சொன்னேன். கொஞ்சமா நீ இவ்வளவு பேசுறியே. இப்படி எல்லாம் என்னை இப்படி பேசுறது அது தகுந்தது இல்ல. ஞாபகம் வச்சுக்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. முதல்ல உங்க மேல ஒரு சின்ன குத்தம். என்னமா எதா இருந்தாலும் சொல்லுமா. அப்பா கிட்ட தானே சொல்ற. இல்ல நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, ஒதைங்க, கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க, விஷத்தை வச்சு கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அப்படி மேடையில 500 பேர் 1000 பேர் நாடகம் பாக்குற மத்தியில ஒரு 30 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆமா மேடையில உள்ள வச்சு சொல்லியிருப்பேன். இப்ப சபையில வச்சு சொன்னாத்தேன் நாளைக்கு புத்தகத்தை போய் வீட்டுல போய் எடுத்து படிச்சுட்டு உன்கிட்ட நல்லா பேசுவாரு. அதுக்காண்டி தான் நான் அவர்கிட்ட அண்ணன் தானே சொல்லிட்டாருன்னு அசால்ட்டா இருந்துருவார்ல. ஐயா நீ சொல்றப்போ கண்ணு போற போக்க பாரியா. சிவாஜி கணேசன் செத்துட்டாருன்னு நினைச்சியா? அவன் உருவத்துல பிறந்திருக்காரு. எனக்கு இன்னைக்கு தானையா தெரியும் சாமி. உனக்கு என்னமா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அவர் பேசுறது நீ நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அதுக்கு சொல்லல. சௌரியத்துக்கு பேசுறீங்க. அப்படி வாய்க்கு வந்தா பேச்சு பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்? சட்டம் பேசுறீங்க. அதுக்கு சௌடால் பேசுறீங்க. நீங்க என்ன பேசலாம்? ஆமா சாமி போட்டு போறது அங்க இருந்து நான் வள்ளி வேஷம் போட்டு வந்திருக்கேனா? அதுக்கு முன்னாடிங்கறீங்க. அப்படி முன்னோர்கள்ங்கறீங்க. ஏன் முன்னாடில எதுமே நடக்காதோ? ஏன் முன்னோர்கள் யாருமே வர முடியாதோ? முன்னோர்களை கட்டிட்டு அழுக வேண்டியதானே? நடந்து முடிஞ்ச பத்தி பேசுங்க. நடப்பிரமா அத பேச வேண்டியதானே? நடந்து முடிஞ்ச பத்தி பேசாத நான் பேச்சிருக்கா? ஏன் நடந்து முடிஞ்ச பத்தி பேச பேச்ச கிடையாதா? இனிமே முன்னாடி முன்னோர்கள் நடந்து முடிஞ்ச பேசுறீங்க. வெறி நாய் கத்துற நீ எது வேணாலும் பேச ஒத்துக்கிறேன். ஆனால் முன்னோர் இல்லாம வாழ முடியாதோ, முன்னோர் இல்லாம வளர முடியாதோ இந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. பாருங்களேன், இருக்கக்கூடிய அனைவரும் ஞானசிறல் முன்னோர்கள். அவர்கள் ஞானசிறல் சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்கள். பாருங்க, முன்னோர்கள் வகித்து வச்சதா சாஸ்திரம். கல்யாண காது ஊத்தி தேர்தல் வைக்கிறது, 3 முடிச்சு போடுறது, முகூர்த்த கால் உண்றது, கும்பாவசி வைக்கிறது, மண்டலாவசி வைக்கிறது யாரு? முன்னோர்கள் வகித்த வழி தற்போதைய நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னோர் இல்லைன்னா வர முடியுமா? இந்த வார்த்தை மட்டும் விட்டுறீங்க. பாருங்க, சபையில உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, KR ராமதாஸ் அவர்கள்.
கலைத்துறையிலே ஹார்மோனிய சக்கரவர்த்தியிலே மிக சிறந்த தலை சிறந்த நம்பர் முதலிடத்திலே இருக்கக்கூடியவர் நமது ராமதாஸ் அவர்கள் இருக்கின்றார் என்றால் என்ன காரணம்? அது காரணம் அவருடைய ஆசிரியர் வாத்தியார். வாத்தியார் இல்லாம வர முடியுமா? இங்க சபையில் அமர்ந்திருந்தாரே நமது ஜெயராஜ் அவர்கள், அந்த மாப்பிள்ளை அவர்கள் இங்கே அமர்ந்திருந்தாரே நந்திகேஸ்வருக்கு ஒப்பானவர், மிக சிறந்தவர் இந்த மிருதங்க சக்கரவர்த்தியிலே. அவர் இங்க உட்கார்ந்துக்காருன்னா வாத்தியார் இல்லாம வர முடியுமா? இங்க பாருங்க, பலவாத்தியம் பண்ணல, எத்தனையோ பலவாத்தியம் பண்ண பார்த்துக்கலாம். ஆனால் மிருதங்க இல்லாம பலவாத்தியத்தை வச்சு ஒரு நாடகத்தை நடத்த முடியும். இந்த வருஷம் 2 நாடகம் நடத்திருக்கேன். அந்த திறமை யாருக்கு இருக்குது? முத்ராத்திரத்தில் இருக்கிறது. காரணம் யாரு? ஆசானவர்கள், தாயின் தந்தையின் தாளமாக இருக்கிற பி.கே. அவர்கள். காரணம் ஆசிரியர்கள். அடிபட்டகள் தான் சிலையாகிறது. சோதனைக்குட்பட்ட மனிதன் சாதனையாக மாறுகிறார். இந்த மேடையில் நான் நின்றுகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரு? என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைகள், என்னை உருவாக்கிய ஆசிரியர்கள், இங்கே ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் எனக்கு காரணமாக உதாரணமாக இருக்கக்கூடிய அனைவரும் இருந்தனால இந்த மேடையில நான் வந்து நிற்க முடிகிறது. அடிபட்டகள் சிலையாகிறது. சோதனைக்கு உட்பட்ட மனிதன் சாதனையாக மாறுகிறான். எத்தனை சோதனை வேதனை தாண்டி இந்த மேடைக்கு நான் வந்திருப்பேன். ஏன் நீ இந்த மேடையில் இருக்கியே, இதுக்கு காரணம் யாரு? நீயா வந்து நிக்க முடியுமா? உன் பேரு நந்தினி, போட்டிருக்கு வேடம் என்ன? வள்ளி வேடம். சாதாரணப்பட்ட வேஷமா? தெய்வத்தினுடைய வேஷம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இனிமையா பாடுவாங்க, ஒரு சிலர் அழகா பேசுவாங்க, ஒரு சிலர் அழகா ஆடுவாங்க, ஒரு சிலர் அழகா இருப்பாங்க. ஆனால் இறைவன் உமக்கு ஒட்டுமொத்த திறமையும் ஒன்று சேர்த்து கொடுத்திருக்கிறது. அழகு, நல்ல இனிமையான பாடல், திறமையான ஆடல், அருமையான பேச்சு, இதை கொடுத்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? உன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை, உன்னை இந்த மேடையில் நின்று அழகு பார்க்கும் அனைத்து ரசிய பெருமகள் தெய்வங்கள், இந்த தெய்வங்கள் வர முடியுமா? சொல்லு. இவர்கள் எல்லாம் இருப்பதனால் தான் அந்த மேடையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். இனிமேல் முன்னோர் என்ற வார்த்தையை நீ எப்பவுமே பேசக்கூடாது. உன்ட ஒரே ஒரு சின்ன கேள்வியை மட்டும் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுங்க. எத்தனையோ முன்னோர்கள் சொன்னீங்களே, ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ராமர் இருக்கார்ல, ராமர். ஆமா. ராமருக்கு அப்பா யார் தெரியுமா? அடேங்கப்பா, இது கூடவா தெரியாம அங்கிருந்து நான் வள்ளியசம் கொண்டு வந்திருப்பேன். ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். சொல்லு. தயரதர். தயரதர். ஏன்னா முன்னோர்கள் இல்லாம வர முடியாதுன்னு நீ கேட்டதுனால நான் சொல்றேன். தயரதர் இருக்கார்ல, தயரதர். ஆமா. தயரதருக்கு அப்பா பேர் என்ன? அடேங்கப்பா, இது கூடவா தெரியாம நீ வெள்ளி வேஷம் போடுவ? சொல்லு. தெரியாது. தெரியாம என்னதுக்கு வந்த? வெக்கமா இல்ல? சோத்துக்கு பிடிச்ச வண்டிக்கு பிடிச்ச பணத்துக்கு பிடிச்ச வந்துருக்க நீ தெரியாது. முன்னால வாழ முடியாதுன்னு சொல்லல. சொல்லு. உன் அப்பா இல்லாம நீ வந்துருவியா? ஓ பாட்டு இல்லாம உங்க அப்பா வந்துருவானா? உன் வீட்டுல ஒரு அபிச்சியோ அபத்தா ஒரு பாட்டனோ பாட்டியோ இருந்தா ஒரு வீடு அழகா இருக்கும். போய் கேட்டு பாருங்க. இந்த வீடு அழகுன்னா யாரு? முதியவர்கள் இருக்க வேண்டும். அதான் வீடு. அப்படிப்பட்ட தயார் அவங்க அப்பா நான் வந்ததுல தொங்கிக்கிட்டா பாருங்க. ராமன் 68 தலைமுறை, லவன் குசன் 69வது தலைமுறை, ராமருக்கு முதல்ல 67 தலைமுறை இருந்திருக்குது. தலைமுறை மறந்துட்டான், பாரம்பரியத்தை மறந்துட்டான், பரம்பரையை மறந்துட்டான். ராமருக்கு அப்பா யார் தெரியுமா? நான் சொல்லுவேன் 68 தலைமுறை அடிக்கடி வைப்பேன். ராமருக்கு அப்பா யாரு? தயரதர். தயருக்கு அப்பா யாரு? அஜன். அதற்கு அப்பா யாரு? ரகு. ரகு கப்பா யாரு? கட்டுவாந்திரிவன். கட்டுவாந்திரிவன் கப்பா யாரு? துளிது. துளிது கப்பா யாரு? ரகு. ரகு கப்பா யாரு? நிக்னா. நிக்னா கப்பா யாரு? அனரண்யா. 68 தலைமுறை என்னால சொல்ல முடியும்? உன்னால சொல்ல முடியுமா? இந்த மூச்சு வாய் எல்லாம் புத்திட்டு பேசாம போயிடும். சரியா? சப்ப போடு, ஒரு சப்ப போடு இருக்கட்டும்யா. அதனால பரவாயில்ல. நீங்க இப்ப சுத்தி எப்படிங்க? நான் விவரத்தை சொல்றேன். அந்த இடத்துல என்னப்பா உனக்கு பிரச்சனை? சுவாமி, உங்க அப்பா பேரை சொல்லுங்க. எங்க அப்பா பேர் தெரியாமையா கட்டையை பிடிக்கிறேன்? தெரியாம தான் சொல்லுங்க. எங்க அப்பா பேர் பிரம்மா. பிரம்மாவுக்கு மையன் யாரு? நான் தான் மையன். உன்னை மாதிரி கிரிக்க பார்த்தா நீங்க மட்டும் தான் வேற யார் மையனே இல்லையோ? தக்கன் வசிஷ்டன் பிருகிருது மரீசி. மரீசி. மரீசோட மையன் பேர் தான் காசியபர். இதோட தெரியாம நான் இங்க கட்டையை பிடிக்கிறேன். காசியபருக்கு மகன் இருக்கேன் விவஸ்வான். எங்க பிள்ளை தெரியாது. விவஸ்வானுக்கு மகன் இருக்கேன் மனு. மனுக்கு மகன் இருக்கேன் ஈஸ்வாகு. ஏமா இதெல்லாம் தெரியாம நான் கட்டி பிடிக்கிறேன்னா? என்ன முழிக்கிற? சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முழிக்க முழிக்கிற என்ன? சோனமுத்தா போச்சா? ஞாபகம் இருக்கட்டும். அவனுக்கு மகன் இருக்கேன் விகுசி. விகுசிக்கு மகன் இருக்கேன் புரஞ்சயா. புரஞ்சயாவுக்கு மகன் அனரண்யா. அனரண்யா மகன் விருது. விருது மகன் விஸ்வகசா. விஸ்வகாச மகன் ஆர்தாரா. ஆர்தாரா மகன் யுவான்ஷ்வா. யுவான்ஷ்வா மகன் சிரவஸ்ட்.
சிரவஸ்டமய விரதஸ்வா விரதஸ்வமய குவலஸ்வா கூலஸ்வமய ஹரியஸ்வா ஹரியஸ்வமய புரோமத் புரோமத்மய நிகும்பு நிகும்பமய சண்டஸ்வா சண்டஸ்வமய கிருஷ்ணஸ்வா திருசஸ்வமய பிரசஞ்சித் பிரசஞ்சித்மய யுவான்ஸ்வா யுவான்மய மாந்தாதா மாந்தாதமய அம்பரிஷா அம்பரீஷமய ஹரிதா ஹரிதமய த்ரத்தஸ்யு திருதஸ்வமய அனரண்யா அனரண்யமய திருசஸ்தஸ்வா திருசஸ்வமய திருத்தன்வா திருத்தன்வாமய அருணா அருணாமய திரிசங்கு திரிசங்கமய ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரமய லோகிதாஸ்வா லோகிதாசமய ஹரித் ஹரித்மய சஞ்சு சஞ்சுமய விஜய் விஜயமய பாகு பாகுமய சாகாரா சாகாரமய அசமஞ்சன் அசமஞ்சமய அன்சுமன் அன்சுமன்மய திலீபன் திலீபன்மய பகிரதன் பகிர்தமய சுருத் சுருத்மய நபக் நபக்மய அம்பரீஷ் அம்பரீஷமய சிந்துவி சிந்துவிமய பிரதயு பிரதயமய சுருதுபர்ணா சுருதுபர்ணாமய சர்வகாமா சர்வகாமமய சூதஸ் சூதஸ்மய மித்ரஷா மித்ரசமய சர்வகாமா சர்வகாம அனரண்யா அனரண்யமய நிக்னா நிக்னமய ரகு ரகுமய துளிது துளிதமய கட்டுவாங் தீபன் கட்டுவாந்தமய ரகு ரகுமய அஜன் அஜமய அஜன் மைந்தா தயரதன் தயரத மைந்தா ராமே ராம மைந்தா லோக்ச போதுமா 63 பரம்பரை நாம தெரியாம எங்க வந்திருக்கேன் இந்த மேடைக்கு எத்தனை வள்ளிகள் வந்திருக்கலாம் நாரதர் வந்திருக்கலாம் ராமருடைய பரம்பரை 68 தலைமுறையை சொன்ன ஒரே வள்ளி நாயகம் எனக்கு தெரிய தாங்களாகத்தான் இருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு ஊருக்கு போறோம்னா ஒரு பணத்தை வாங்குறோம்னா நம்ம சாப்பிட்றோம்னா அது உடம்புல சாரணும். ஏன்னா இந்த ஊருக்கு வந்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். அருமையான ரசிக பெருமக்கள், மிக சிறந்த ஞானஸ்தர்கள், இவருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நீங்க என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். அருமையான தெய்வம், தெய்வத்தின் அருட்கடாட்சி கிடைக்கணும். இந்த அருமையான இசைப்பாளர் இவருடைய ஆசீர்வாதம் என்று இருக்கணும், ஒரு ஒற்றுமை என்று இருக்கும். எனது ஆசி என்று உண்டு. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். இப்பதான் பெரிய மனுஷன் மாதிரியே பேசியிருக்காரு. சின்ன பிள்ளையாந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டு போறேன்னு நினைக்காத. என்னங்க இருக்கு? உனக்காக நல்லதொரு வரன் பார்த்து வந்தேன். சரிக்கு சரியா பேசினவன பதறிட்டாரு. என்ன நினைச்சிருக்கேன், மதுரை போகணுமா வேண்டாமா? உனக்காக நல்லதொரு வரன் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை என்பதை எடுத்து கூறுகிறேன். அருமையாக கேளு. அழகுள்ளவளே அனைத்திருவா நம் சரியா தப்பா கேட்க மாட்டேன். அதனால் நாளை சூரஜ் முறப்புறவர்களை மனப்படுத்தி வைக்காவிட்டால் நான் பிரம்ம நான் அணிந்து பிரம்ம முடிச்ச சபதம் சத்திய வருகிறேன். அப்பா நாரதர் வந்தார், கலகம் செய்தார், சென்று விட்டார். என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமானையே திருமணம் பண்ணணும்ன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி குட்டி பாலகர்களுக்கும் மரக்காட்சி தரட்ட மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.